நாடு ஒரு பேர் தேவராயபுரம்னு வச்சுருந்துருக்கா. திப்பு சுல்தான் படையெடுப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறா. அந்த காலத்தில் வந்திருக்கா இல்லை பூகம்பம் வந்திருக்கான்னு தெரியல. முன்னாடி புஷ்கரணி, தெப்பக்குளம், பெரிய பெரிய மகாமண்டபம் இதெல்லாமே சேதப்படுத்தியிருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோக உற்சவர், இந்த உற்சவர் வந்து ஐம்பொன் உற்சவர். இவரும் 1500 வருஷம் பழமையான உற்சவர் தான். உற்சவர் பேர் கல்யாண வெங்கட்ராமன் பேர். இந்த உற்சவரை பாதுகாக்கிறதுக்காக இங்கே ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்லி லாக்கர் மாதிரி வச்சுருக்கா. அடி நிலவரைன்னு சொல்லிட்டு அது இருக்குது. பெருமாளுடைய சிறப்பு என்னென்னா, பெருமாள் பூமி பார்த்துருக்கறனால இடம் விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி நில சம்பந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் சீக்கிரம் நிறைவேற்றி வச்சுருவார். திருமண தடை, குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப அருமையான கோவில். மாதம் மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து திருமஞ்சன அபிஷேகம், பெருமாளுடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடக்கிறது. அதே மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் சத்யநாராயண விரதமும் அண்டு சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். அது இருந்தால் யார் வேணாலும் இந்த கோயிலுக்கான கலந்துக்கலாம். வருடத்திற்கு புரட்டாசி 5 சனிக்கிழமையும், கார்த்திகை தீபம், வைகுண்ட ஏகாதசி, கோகிலாஷ்டமி, பங்குனி உத்திரம் இந்த மாதிரி மாதாந்திர வர சிறப்பு பூஜைகள்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கோம். தலைவர் முக்கிய மருதாசலம் சின்னத்தங்கம் இங்கே இந்த கோவிலுக்கு என்னென்ன அவரை பற்றி அவர் தான் இந்த கோவிலுக்கு என்ன அவரை பற்றி என்ன சொல்கிறதுங்க. அவர் தான் முதல்ல ஆரம்பித்து முதலேருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுடைய தாத்தா அவெல்லாம் அந்த கோவிலுக்கு ஹைதரகாலி எழுதி கொடுத்து தான் இங்கே வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி கோவில் பார்த்துட்டு இருந்தோம். இவர் ஒரு 16 வருஷமாக இந்த கோவில் நிர்வாகம் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த கோவிலும் மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக கொண்டு வரதுக்கு காரணம் இவரும் நாங்களே சேர்ந்து ஒன்றா செய்கிறோம். சரி சரி. சின்னத்தங்கம் என்கின்ற விகே மருதாசலம் திருக்கோயில் அரங்காவலருங்க. 21/9/2009 முதல் ஆரம்பித்தோமுங்க. ஆரம்பித்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து 18/10/2012 கும்பாபிஷேகம் பண்ணோமுங்க. கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து இப்போ 12 வருஷம் ஆகிடுதுங்க. கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோமுங்க. இப்போது 8 நிகழ்ச்சி பெருமாளுக்கு விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. அதாவது புரட்டாசி 5 கிழமை, கிருஷ்ண ஜெயந்திங்க, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்தர திருக்கல்யாணம், இந்த 8 நிகழ்ச்சி கரெக்டாக பண்ணுறோமுங்க. மாதம் சத்யநாராயண பூஜைன்ட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க இந்த 5-6 வருஷமாக. அதில் வந்து இந்த குழந்தை பாக்கியம், திருமண தடை, சொத்து பிரச்சனைகளுங்க, தொழில் இதுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டு இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் திருக்கோயில் வளர்கிறதுக்கு என்ன பாடுபடணும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நாங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமின்னு பேர். 1200 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, ஒரு பக்கம் இருந்து பார்த்தா ஸ்ரீதேவி பெருமாளும், இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா பூதேவி பெருமாளும் தெரியவா. அந்த காலத்தில் திருப்பதி போக முடியாங்கிறதுக்காக இந்த கோவிலை கட்டி வழிபட்டு இருந்திருக்கான். அதனால் தான் இந்த கொங்கு திருப்பதின்னு பேர். மேலே பெருமாள் முடின்னு 7 மலையை தாண்டி பெருமாள் முடின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பிரதானமாக வச்சு தான் இந்த கோவில் கட்டினது ஐதீகத்தில் சொல்கிறான். நேரான்னு பார்த்தா பெருமாள் மட்டும்தான் தெரியவா திருப்பதி ஆட்டம். இந்த கோயிலுக்கு வந்தால் திருப்பதி வந்த பலம் பலித்தம் கிடைக்குங்கிறது ஐதீகம்.